ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30/12/2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, பாவங்களின் சுமையை குறைப்பதற்கு உண்மையாக நேர்மையாக உங்கள் கர்ம கதையை தந்தைக்கு எழுதி கொடுத்தால் மன்னிப்பு கிடைக்கும். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகள் நீங்கள் எந்த விதை போட முடியாது? பதில்: தேக அபிமான விதை. இந்த விதையிலிருந்து அனைத்து விகாரங்களின் மரம் வளர்கிறது. இந்த நேரம் உலகம் முழுவதும் 5 விகாரங்களின் மரம் வளர்ந்து நிற்கிறது. எல்லோரும் காம கோப விதைகளை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகளே, யோக பலத்தால் தூய்மையாகுங்கள் என்பது தந்தை உங்களுக்கு கொடுக்கும் டைரக்ஷன். இந்த விதை போடுவதை நிறுத்துங்கள். பாடல்: உன்னை அடைந்தால் உலகம் அடைந்தேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இப்போது கொஞ்சமாக இருக்கிறீர்கள், பிறகு அதிக குழந்தைகளாவீர்கள். இந்த நேரம் கொஞ்சம் பேர் பிராக்டிக்கலாக ஆகியிருக்கிறீர்கள். இருந்தும் இந்த பிரஜாபிதா பிரம்மாவை எல்லோருக்கும் தெரியும் தானே. பெயரே பிரஜாபிதா பிரம்மா. எவ்வளவு எண்ணற்ற பிரஜைகள் இருக்கிறார்கள். எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களும் இவரை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். இவர் மூலமாகவே மனிதர்களின் படைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. லௌகிக தந்தையும் எல்லைக்கு உட்பட்ட பிரம்மா என்பதை தந்தை புரிய வைத்தார். ஏனென்றால் அவரது குலமும் உருவாகிறது. சர்நேம் மூலமாக குலம் வாழ்கிறது. அவர் எல்லைக்கு உட்பட்டவர். இவர் எல்லையற்ற தந்தை. இவரது பெயரே பிரஜாபிதா. அந்த லௌகிக தந்தை எல்லைக்கு உட்பட்ட பிரஜைகளை படைக்கிறார். சிலர் படைக்காமலும் இருக்கிறார்கள். இவர் நிச்சயம் படைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு குழந்தைகள் இல்லையா என யாராவது கேட்பார்களா என்ன? முழு உலகமும் இவரது குழந்தைகளாக இருக்கிறார்கள். பிரஜா பிதா பிரம்மா முதலில் இருக்கிறார். முஸ்லீம்களும் ஆதாம் பிபி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் யாரையோ சொல்கிறார்கள் தானே. ஆதாம், ஏவாள், ஆதிதேவன், ஆதிதேவி என இந்த பிரஜாபிதா பிரம்மாவிற்கு சொல்கிறார்கள். எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவரும் இவரை ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையில் ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, மற்றவர் எல்லையற்ற தந்தை. இவர் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுப்பவர். எல்லையற்ற சொர்க்கத்தின் சுகத்திற்காகவே நீங்கள் முயற்சியும் செய்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக இங்கே வருகிறீர்கள். சொர்க்கத்தில் எல்லையற்ற சுகம், நரகத்தில் எல்லையற்ற துக்கம் என்று சொல்லலாம். துக்கமும் அதிகம் வரப்போகிறது. ஐயோ ஐயோ என கத்திக்கொண்டு இருப்பார்கள். தந்தை உங்களுக்கு முழு உலகின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைத்தார். குழந்தைகள், நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள், முயற்சியும் செய்கிறீர்கள். இவர் தாய் தந்தை இருவருமாக இருக்கிறார். இவ்வளவு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். எல்லையற்ற தாய் தந்தையிடம் ஒருபோதும் யாரும் விரோதம் சொல்ல மாட்டார்கள். தாய் தந்தையிடமிருந்து எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என பாடவும் செய்கிறார்கள். இதை குழந்தைகளை புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் தந்தையை மட்டுமே அழைக்கிறார்கள். தாய் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். தாய் தந்தை நீயே இங்கேயே பாடுகிறார்கள். நாம் படித்து மனிதரிலிருந்து தேவராக, முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். தந்தை படகோட்டியாகவும் தோட்ட முதலாளியாகவும் இருக்கிறார். மற்றபடி பிராமணர்கள் நீங்கள் எல்லோரும் அநேக வித தோட்டக்காரர்களாக இருக்கிறீர்கள். முகல் கார்டனுக்கும் தோட்டத்தை பராமரிப்பவர் இருப்பார் தானே. அவரது சம்பளம் எவ்வளவு நன்றாக இருக்கும். தோட்டத்தை பராமரிப்பவரும் நம்பர்வார் இருக்கிறார்கள். சில தோட்டக்காரர்கள் எவ்வளவு நல்ல நல்ல மலர்களை தோற்றுவிக்கிறார்கள். மலர்களில் ஒரு ராஜா மலரும் இருக்கிறது. சத்தியுகத்தில் ராஜா ராணி மலர்கள் இருக்கிறார்கள். இங்கே மகாராஜா மகாராணி இருக்கிறார்கள். ஆனால் மலர்களாக இல்லை. பதித்தமாவதால் முள்ளாகிறார்கள். பாதையில் செல்லும் பொழுது முள்ளாக குத்திவிட்டு ஓடுகிறார்கள். அவர்களே அஜாமில் என்று சொல்கிறார்கள். அனைவரையும் விட அதிக பக்தி நீங்கள் செய்கிறீர்கள். பாவப்பாதையில் விழுந்தவர்களின் சித்திரங்களை எப்படி அசிங்கமாக உருவாக்கியிருப்பதை பாருங்கள். தேவர்களின் சித்திரங்களையே வைத்திருக்கிறார்கள். அவை பாவப்பாதையின் சித்திரங்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள். இப்போது நீங்கள் பிராமணர்களாகி இருக்கிறீர்கள். நீங்கள் விகாரங்களிலிருந்து வெகு தூரம் போகிறீர்கள். பிராமணர்களில் சகோதர சகோதரியோடு விகாரத்திற்கு போவது மிகப்பெரிய குற்ற செயல். அதனால் பெயரே கெடுகிறது. அதனால் குழந்தை பருவத்திலிருந்து ஏதாவது கெட்ட செயலை செய்திருந்தால் அதை பாபாவிற்கு சொல்லும் பொழுது பாதி மன்னிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் இந்த கெட்ட வேலை செய்தேன் என்பது நினைவில் இருக்கிறது தானே. தந்தையிடம் எழுதி கொடுக்கிறார்கள். பாபா, நான் என்னென்ன அசிங்கமான செயல்களை செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் பாபாவிற்கு எழுதி கொடுக்கிறார்கள். மன்னிப்பே கிடைப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். மற்றபடி உண்மையை சொல்வதால் அந்த பாரம் குறையும். எனினும் மறக்க முடியாது. மேற்கொண்டு அப்படி எந்த செயலும் நடக்கக்கூடாது என எச்சரிக்கை செய்கிறேன். மற்றபடி நிச்சயம் உள்ளம் உறுத்தும். பாபா, நான் அஜாமில் போன்று இருந்தேன் என்று சொல்கிறார்கள். இது இந்த பிறவியின் விஷயம்.
இதுவும் இப்போது உங்களுக்கு தெரியும். எப்போது இருந்து பாவ மார்க்கத்திற்கு வந்து பாவ ஆத்மாக்களாக மாறி இருக்கிறீர்கள், இப்போது தந்தை மீண்டும் நம்மை புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகிறார். புண்ணிய ஆத்மாக்களின் உலகமே வேறு, உலகம் என்னவோ ஒன்றுதான். ஆனால் 2 பாகங்களாக இருக்கின்றன. ஒன்று புண்ணிய ஆத்மாக்களின் உலகம், அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். அடுத்தடுத்து பாவ ஆத்மாக்களின் உலகம், அதை நரகம் துக்கதாமம் என்று சொல்கிறார்கள். சுகமான உலகம் மற்றும் துக்கமான உலகம், எங்களுக்கு விடுதலை கொடுங்கள், எங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என துக்கமான உலகத்தில் எல்லோரும் கத்தி கொண்டு இருக்கிறார்கள். வீட்டிற்கு சென்று அமரக்கூடாது, பிறகு பாகத்தை நடிக்க வர வேண்டும் என்பதையும் குழந்தைகள் புரிந்து இருக்கிறீர்கள். இந்த நேரம் முழு உலகமும் அழுக்காக இருக்கிறது. இப்போது தந்தை மூலமாக நீங்கள் தூய்மையாக மாறுகிறீர்கள். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. நாம் எப்படி மாறுகிறோம் என வேற யாரும் இந்த குறிக்கோளை காட்ட மாட்டார்கள். குழந்தைகளே, நீங்கள் இப்படி இருந்தீர்கள், இப்போது இல்லை என்று தந்தை சொல்கிறார். பூஜைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள், இப்போது பூஜாரிகளாக மாறினீர்கள். மீண்டும் பூஜைக்கு உரியவர்கள் ஆவதற்கு முயற்சி தேவை. தந்தை எவ்வளவு நன்றாக முயற்சி செய்ய வைக்கிறார். தான் இளவரசர் ஆவேன் என்பது இந்த பாபா உணர்ந்து இருக்கிறார். இவர் நம்பர் 1 இருக்கிறார். இருந்து ஒவ்வொரு நேரமும் நினைவு நிற்பதிலே மறந்து விடுகிறார். ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இப்போது அந்த நிலை வராது. எப்போது சண்டை நேரம் வருமோ அப்போதே கர்மாத்தீத் நிலை வரும். எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும், எவரும் செய்ய வேண்டும். சித்திரத்தை பார்த்து தந்தையின் சித்திரம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். பதித்தமான உலகில் முற்றிலும் மரத்தின் கடைசியில் நிற்கிறார். பிறகு கீழே தவம் செய்கிறார். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகிறது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே புரிய வைத்தார். இவருக்கு தெரியாமல் இருந்தது. தந்தையே ஞானம் நிறைந்தவர். பரமபிதா பரமாத்மா வந்து எங்கள் துக்கத்தை போக்குங்கள் என எல்லோரும் அவரையே நினைவு செய்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் தேவர்கள். மூலவதனத்தில் இருக்கும் ஆத்மாக்களை தேவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் ரகசியத்தையும் தந்தை புரிய வைத்தார். பிரம்மா, லட்சுமி நாராயணர் எல்லோரும் இங்கேயே இருக்கிறார்கள். சூட்ச்ம வதனத்தின் காட்சி மட்டும் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பாபாவும் பரிஸ்தாவார். யார் ஏணியில் மேலே நிற்கிறாரோ அவரே பிறகு கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். படத்தில் மிக தெளிவாக காட்டப்பட்டு இருக்கிறது. அவர் தன்னை பகவான் என சொல்கிறார். நான் வர்த் நாட் ஏ பெண்ணியாக இருந்தேன் என்று சொல்கிறார். நீங்களும் அப்படியே இப்போது வர்த் பவுண்ட் ஆகி இருக்கிறீர்கள். நீங்களும் அப்படியே எவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. யாராவது ஏதாவது சொன்னால் இவர் கலியுகத்தின் கடைசியில் நிற்பதை பாருங்கள் என்று சொல்லுங்கள். எப்போது உடல் தளர்ந்து விடுமோ, வான்பிரஸ்து நிலை வருமோ, அப்போது நான் இவருக்குள் பிரவேசமாகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இப்போது ராஜயோக தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்பவரை தேவர் என்று எப்படி சொல்வார்கள்? ராஜயோகத்தை கற்று இப்படி ஆவார். குழந்தைகள் உங்களையும் இப்படி கிரீடதாரிகளாக மாற்றுகிறார். இவர் தேவராகிறார். அப்படி 10-20 குழந்தைகளின் சித்திரங்களை வைக்க முடியும் காட்டுவதற்காக. இது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. முன்னால் அனைவருக்கும் அப்படிப்பட்ட போட்டோ எடுக்கப்பட்டது. இது புரிய வைக்கும் விஷயம். ஒரு பக்கம் சாதாரணமாகவும் மறுபக்கம் இரட்டை கிரீடதாரியாகவும் இருக்க வேண்டும். நாம் இப்படி ஆகி கொண்டு இருப்போம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். யாருடைய லைன் தெளிவாக இருக்குமோ அவர் இப்படி ஆவார். மேலும் மிக இனியவராகவும் ஆக வேண்டும். இந்த நேரம் மனிதர்களிடம் காமகோபத்தின் விதை எவ்வளவு அதிகமாகிவிட்டது. அனைவரிடமும் 5 விகார வடிவ விதையின் மரம் வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட விதை போடாதீர்கள் என இப்போது தந்தை சொல்கிறார். சங்கம யுகத்தில் நீங்கள் தேக அபிமான விதை போடக்கூடாது, காம விதை போடக்கூடாது. பிறகு அரை கல்பத்திற்கு ராவணனை இருக்க மாட்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மன்மனா பவ என்ற ஒரு விஷயம் மட்டுமே முக்கியம். என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எல்லோருக்கும் பின்னால் இருப்பவரும் இவரே. பிறகு எல்லோருக்கும் முன்பாக இருப்பவரும் இவரே. யோக பலத்தால் எவ்வளவு தூய்மையாக மாறுகிறார். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு அதிக காட்சிகள் கிடைத்தன. பக்தி மார்க்கத்தில் எப்போது தீவிர பக்தி செய்வார்களோ அப்போது காட்சி கிடைக்கும். இங்கே வந்து அமர்ந்த உடனேயே தியானத்தில் சென்றனர். இதை மாய மந்திரம் என்று நினைத்தார்கள். இது 1st கிளாஸ் மாய மந்திரம். மீரா அதிக தவம் செய்தார். சாது மகாத்மா போன்றவரிடம் அறிவுரை பெற்றார். இங்கே சாது போன்றோர் எங்கே இருக்கிறார்கள்? இவர் தந்தை சிவபாபா, அனைவருக்கும் தந்தை. குருஜியை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்கே குருவே இல்லை. சிவபாபா நிராகார. பிறகு யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள்? அந்த குருமார்களிடம் சென்று பரிசு பொருட்களை வைக்கிறார்கள். இந்த தந்தை எல்லையற்ற எஜமானர். இங்கே எதையும் கொடுப்பதற்கான விஷயமே கிடையாது. இந்த பைசாவை என்ன செய்வது? நான் உலகின் எஜமானர் ஆகிறேன் என இந்த பிரம்மாவும் நினைக்கிறார். குழந்தைகள் கொடுக்கும் பைசாவை கொண்டு அவர்களுக்கே கட்டிடங்களை கட்டுகிறார். பைசா சிவபாபாவின் வேலைக்கு தேவையில்லை, பிரம்மா பாபாவின் வேலைக்கும் தேவையில்லை. இந்த கட்டிடங்கள் போன்றவை குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளே வந்து தங்குகிறார்கள்.
சிலர் ஏழையாக இருக்கிறார்கள், சிலர் செல்வந்தராக இருக்கிறார்கள். சிலர் 2 ரூபாய் கூட அனுப்பி வைத்து பாபா என்னுடைய ஒரு செங்கல் வையுங்கள் என்று எழுதுகிறார்கள். சிலர் 1000 ரூபாய் அனுப்பி வைக்கிறார்கள். இருவருடைய உணர்வும் ஒன்றாகவே இருக்கிறது. எனவே இருவரும் சமமாகிறார்கள். பிறகு குழந்தைகள் வருகிறார்கள். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கலாம். யார் கட்டிடத்தை கட்டினாரோ அவர் வந்தால் அவரை நிச்சயமாக சுகமாக தங்க வைப்பார்கள். சிலர் அவருக்கு சாதகமாக தந்தை நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். அதை நிச்சயம் செய்ய வேண்டும்தானே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள். ஒருவர் எங்கே வேண்டுமானாலும் உட்காருவார், ஒருவர் மிக நாசுக்காக இருப்பார். வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெரிய மாளிகைகளில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் பணக்காரராகும்போது வீடுகளெல்லாம் அப்படி கட்டுகிறார்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிக குழந்தைகள் வருகிறார்கள். மற்ற எந்த தந்தைக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருபோதும் இருக்காது. அதிகபட்சம் 10, 12, 20 பேரன் பேத்திகள் இருக்கலாம். நல்லது. ஒருவருக்கு 200, 500 கூட இருக்கலாம். இதை விட அதிகம் இருக்க முடியாது. இந்த தந்தையின் குடும்பம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது, இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். இங்கே ராஜஸ்தானில் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் தந்தையின் குடும்பத்தார் ஆவார்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் குடும்பம் எவ்வளோ பெரிதாகிவிட்டது. ஒவ்வொரு கல்பமும் எப்போது வருவீர்களோ அப்போது அதிசய விஷயங்கள் உங்கள் காதுகளில் விழுகின்றன. பிரபு, உங்கள் கதியும் வழியும் முற்றிலும் வித்தியாசமாக ஆரம்பமாகிறது என்று தந்தை குறித்து நீங்கள் சொல்கிறீர்கள். பக்திக்கும் ஞானத்திற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதை பாருங்கள். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்பதை தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போது முள்ளாக இருக்கிறீர்கள். குணமில்லாத எங்களிடம் எந்த குணமும் இல்லை என்று பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி 5 விகாரங்களை அவகுணம் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஞானம் இருக்கிறது. இந்த ஞானம் எவ்வளோ மகிழ்ச்சி தருகிறதோ அந்த அளவு அந்த ஞானம் தருவதில்லை. ஆத்மாக்கள் நாம் மூலவதனத்தில் இருப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சூட்ச்மவதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இருக்கிறார்கள். அதுவும் காட்சி மட்டும் கிடைக்கிறது. பிரம்மாவும் லட்சுமி நாராயணரும் இங்கேயே இருப்பவர்கள். அப்படி காட்சி மட்டும் கிடைக்கிறது. மனித பிரம்மா பிறகு சூட்ச்மவதனவாசி பரிசுத்தாவாக எப்படி ஆகிறார் என்ற காட்சி மட்டும் கிடைக்கிறது. அது அடையாளம், மற்ற எதுவும் கிடையாது. இப்போது குழந்தைகள், நீங்கள் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு போகிறீர்கள். தாரணை செய்து கொண்டே செல்கிறீர்கள். புதிய விஷயமில்லை. நீங்கள் அநேக முறை தேவர்களாக மாறியிருக்கிறீர்கள். தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அது அழியும் நாடகம். இது முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகம். இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இவை எல்லாவற்றையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அப்படியே பரம்பரையாக வருவது இல்லை. இந்த ஞானத்தை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு இது காணாமல் போகும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் அரச பதவி பெறுவீர்கள். பிறகு சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருப்பதில்லை. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இப்போது நாம் பிராமணர்கள். எனவே விகாரங்களிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்க வேண்டும் என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். ஒருபோதும் பாவ செயல் நடக்கக்கூடாது. தந்தையிடம் மிக மிக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். 2. இரட்டை கிரீட தேவி தேவராவதற்கு மிக இனியவராக வேண்டும். லைனை தெளிவாக வைக்க வேண்டும். ராஜயோக தவம் செய்ய வேண்டும். வரதானம்: சதா எல்லையற்ற ஸ்திதியில் நிலையாக இருக்கும் பந்தனமற்ற ஜீவன் முக்தராகுக. தேகாபிமானம் எல்லைக்கு உட்பட்ட நிலை. ஆத்மாபிமானியாவது எல்லையற்ற நிலை. தேகத்திற்கு வந்தால் அநேக கர்ம பந்தனங்களுக்கு எல்லைக்குள் வர வேண்டியிருக்கிறது. எனினும் எப்போது ஆத்மாவீர்களோ அப்போது இந்த எல்லா பந்தனங்களும் முடிகின்றன. பந்தனமற்றவரே ஜீவன் முக்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி யார் எல்லையற்ற ஸ்திதியில் நிலையாக இருப்பாரோ அவர் உலகின் வாயு மண்டலத்திலிருந்து, வைப்ரேஷனிலிருந்து, தமோ குண உணர்விலிருந்து, மாயாவின் யுத்தத்திலிருந்து விடுபடுவார். இதை தான் ஜீவன் முக்தி ஸ்திதி என்று சொல்லப்படுகிறது. இதை சங்கம யுகத்தில் தான் அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன்: நம்பிக்கை புத்தியின் அடையாளம். உறுதி செய்யப்பட்ட வெற்றி மற்றும் கவலையின்மை. அவரிடம் வீணாவை வர முடியாது. கவலையின்மை அவரிடம் வீணானவை வர முடியாது. அது அவங்க தப்பாக போட்டு. அவ்வியக்த செய்கை: இப்போது முழுமையாகவும் கர்மாத்தீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மத்தின் ஆழமான விளைவை அறிந்து, அதாவது திரிகால் தரிசியாகி ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்போதே கர்மாத்தீத்தாக முடியும். ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் என்ன அளவில் வந்தாலும் அதற்கும் மிக கடுமையான கணக்கு வழக்கு ஏற்படும். அதனால் சிறிய தவறையும் பெரிதாக உணர வேண்டும். ஏனென்றால் இப்போது சம்பூர்ண நிலைக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.